இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி தட்டை. இது நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். நல்ல கிறிஸ்பா, கிரன்ச்சியா, அதே சமயம் நல்ல ஸ்பைசியா இந்த தட்டை இருக்கும். நம்ம கடையில் வாங்குற தட்டை கூட இவ்வளவு ருசியா இருக்காது. வாங்க இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் தட்டை செய்யறதுக்கு கடையில் வாங்கின ரைஸ் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறேன். சாதாரண இந்தியன் கிராசரியில் வாங்கின ரைஸ் ஃப்ளவர். அதில் கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதலை. சாதாரண ரைஸ் ஃப்ளவர். இதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம வீட்டில் பதப்படுத்தின மாவு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். பதப்படுத்தின மாவுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம அரிசியை, பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு திருப்பி அதை பொடி பண்ணக்கூடிய மாவு. அதையும் இப்படி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஸோ எந்த மாவாக இருந்தாலும் இதை நீங்கள் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனா அப்படி ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாவை நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அதில் சூடாக இருக்கணும் அந்த மாவு. அவ்வளோதான் பதம். இப்போ நான் வறுத்து வச்ச அரிசி மாவுலேருந்து 1 கப்பு மாவு எடுத்து அதில் தான் இப்போ நான் தட்டை செய்ய போகிறேன். சரி, மாவு 1 கப்பு மாவு இதில் இருக்கட்டும். இனி இது கூட என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். சிலர் இது கூட மிளகாய் பொடி சேர்ப்பாங்க. நான் அதில் மிளகாய் பொடி சேர்க்கறத விட இந்த மாதிரி ஒரு பெரிய பூண்டு, ஒரு 6 7 இது சின்ன வத்தல்ன்றதுனால 6 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு, கொஞ்சம் நறுநறுன்னு வத்தல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நிறைய கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் அந்த மாதிரி பொடிசாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே நான் வீட்டில் வளர்க்குற கறி லீவ்ஸ்ன்றதுனால நான் அதை ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன செடி தான் இருக்கு என்கிட்ட. இனி இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது தண்ணியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே ஒரு 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது இது கணக்கு எப்படின்னா 1 கிலோ அரிசி மாவுக்கு 100லிருந்து 125 கிராம் கடலைப்பருப்பு வரை நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் இதுக்கு நம்ம போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம இந்த மாவு கூட சேர்த்து பிணைய போகிறோம். புதுசாக சமைக்கிறவங்க யோசிக்கலாம், எதுக்காக உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு போகணும், ஏன் அப்படியே போட்டா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். அது எதுக்காக அந்த மாதிரி செய்கிறோன்னா, தண்ணியில் கரைச்சிட்டு போடுறதுனால அந்த உப்பு ஈவனாக எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும். அதே இது நம்ம பொடியாட்டு போட்டோன்னா ஒரு இடத்துல உப்பு கரையாமல் நிற்கலாம், இன்னொரு இடத்துல உப்பு இல்லாமலும், ஒரு இடத்துல ஒரு தட்டையில் உப்பு ஜாஸ்தியாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தண்ணியில் முறுக்கு, சீடை, இந்த மாதிரி எல்லா பலகாரங்களுக்கும் நம்ம உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு போடுறது வழக்கம். சரி, இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். அப்படியே இது கூட 1 டீஸ்பூன் பட்டர், இல்லைன்னா நெய், இல்லைன்னா எண்ணெய் இதையும் போட்டு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம மாவு நல்லா ரெடியாகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டையாக தட்ட போகிறோம். நம்ம கையால் கூட ஃப்ளாட்டாக தட்டலாம், ஆனால் எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது நான் கையால் தட்டினா. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஜிப்லாக் பேக்கோ, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேக், பால் கவர், இல்லைனா எண்ணெய் வாங்கின அந்த எண்ணெய் வரும் இல்லையா அந்த பிளாஸ்டிக் கவர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மேலே இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த அரிசி மாவுல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள், நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்போ நான் இந்த ஜிப்லாக் பேக் மேலே இந்த மாதிரி வரிசையாக அடுக்க போகிறேன். இதில் இந்த பேக்கோட சைஸுக்கு மிஞ்சி போனால் என்னால் 4 இல்லை 5 உருண்டைகள் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சோன்னா ரொம்ப க்ரௌடட் ஆயிரும், ஏன்னா இதை நம்ம தட்ட போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 4 மாவு உருண்டைகளை முதல்ல வச்சு நம்ம இதை எப்படி தட்டுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கிண்ணமோ, இல்லாட்டா இது இந்த அரிசி அழக்கிற ஆழாக்கு, அந்த ஆழாக்கோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இதை ஃப்ளாட்டாக தட்டுங்க. அப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போதும் எல்லா இடத்துலையும் ஒன்று போல வெந்திருக்கும். ஒரு பக்கம் வேகாமல் ஒரு பக்கம் கிறிஸ்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது.
நம்ம கையால் தட்டினோன்னா இவ்வளவு பர்ஃபெக்டாக நம்மளால் தட்ட முடியாது. ப்ளஸ் இது நமக்கு டைம் சேவ் ஆகும். பாருங்கள் எவ்வளவு தின்னாக வந்திருக்குன்னு, ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு ஸ்டெப் கூட இருக்குது. இந்த மாதிரி ஃபோர்க்கால் இதை தட்டையை 2 குத்தி வச்சிங்கன்னா அந்த தட்டை நம்ம பொரிக்கும் போது பூரி மாதிரி உப்பாது. அதுக்காக அப்படி உங்களுக்கு அது வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ எண்ணெய், இப்போ நம்ம தட்டையாக தட்டி வச்சதை இந்த மாதிரி எண்ணெய் மீடியம் ஹையில் முதல்ல நீங்கள் போடும்போது மீடியம் ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் போட்ட பின்னால் நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க, மீடியமுக்கு குறைச்சிருங்க. மீடியம்லேயே போட்டு ஒன்றா அந்த சலசலப்பு அந்த எண்ணெயோடைய அந்த ஓசையெல்லாம் அடங்குற வரைக்கும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் இப்போ அந்த எண்ணெயோட அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ தட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு பொரிச்சதுனால தான் இந்த அழகான கலர். தட்டை பாருங்கள் உடைக்கிறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கும் நல்ல கருக்கு முறுக்குன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற தட்டை கூட இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பலாம் நேரம் ஆகாது. வீட்டில் இருக்க மாவு வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.